السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்று வந்தால் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமாக பாதுகாப்பை தந்தரல் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற பேரிடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. நம் அனைவர்களுக்கும் களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்லநாயன் தந்தரல் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, இன்றைய தினம் முஹப்பத்துர் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள நேசம், அன்பு, பாசம், இந்த செய்திகளை பற்றி நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக அன்புக்கு அரபியர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் முஹப்பத் என்று சொல்லுவார்கள். முஹப்பத் என்றாலே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சொல்லுக்கு தான் முஹப்பத் என்று சொல்லப்படும். நபியின் மீதுள்ள நேசம் என்பது, பாசம் என்பது, அன்பு என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய ஈமானை சார்ந்தது, ஈமானுடைய கடமைகளில் ஒன்று என்பதை நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள்: லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் உண்மையான ஈமான்தாரியாக, முழுமையான நம்பிக்கை உடையவராக ஆக முடியாது. எதுவரை என்றால் அஹப்பு அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிஹி, தன்னுடைய தந்தையை விட, தன்னுடைய தாயை விட, தன்னுடைய உற்றார் உறவினர்களை விட அதிகம் பெருமானாரை நேசிக்காதவரை, அதிகம் நபியை பிரியப்படாதவரை உண்மையான ஈமான்தாரியாக ஆக முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், நபியின் நேசம், நபியின் மீது நேசம் கொள்வது ஈமானை சார்ந்தது. ஈமானை சார்ந்தது, அது ஷருத்தாக இருக்கிறது, நிபந்தனையாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெருமக்களே, நம்முடைய அறிஞர் பெருமக்கள், நம்முடைய உலமா பெருமக்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்யக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஹுப்புன் நபியி அலல் இன்சானி முஃப்தரதுன்,
நபியின் மீது நேசம் கொள்வது என்பது, நபியின் மீது பிரியம் கொள்வது என்பது அலல் இன்சான் ஒவ்வொரு மனிதனின் மீது முஃப்தரதுன் கடமையாக்கப்பட்ட ஒன்று, பரலாக்கப்பட்ட ஒன்று. அது ஈமானை சார்ந்தது, ஈமானை அதை செய்யக்கூடியது, ஈமான் கொள்வது என்பதாக நமக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பரலாக்கப்பட்ட ஒன்று பெருமானாரின் மீது பிரியம் கொள்வது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதால் நபியினுடைய சரிதைகள், நபியினுடைய குணாதிசயங்கள், நபியின் மீது எந்த அளவுக்கு நேசம் கொள்வது என்பதை பற்றி நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நபியை நேசிப்பது நம் மீது கடமை என்று சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் மீது நேசம் வருவதற்கு, பாசம் வருவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் காரணமாக இருக்கும் என்பதையும் நமக்கு சொல்லுவார்கள். ஒரு 5 விஷயங்கள் ஒருவரை நேசிப்பதற்கு காரணமாக இருக்கும். ஒரு 5 விஷயங்கள் ஒருவரை நேசிப்பதற்கு காரணமாக இருக்கும். நபியின் மீது இந்த 5 விஷயங்கள் முழுமை பெற்றிருந்தது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டுமா, அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க வேண்டுமா, அல்லாஹ் ஒரு மனிதனை பிரியம் கொள்ள வேண்டுமா, ஃபத்தபிஊனி, நபியாகிய உங்களை அவர்கள் பின்பற்ற வேண்டும், நபியாகிய உங்களை அவர்கள் நேசிக்க வேண்டும். என்றைக்கு நபியாகிய உங்களை அவர்கள் நேசித்து விடுகின்றார்களோ, உங்களை அவர்கள் பின்பற்றி விடுகின்றார்களோ, யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு வந்துவிடும், அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, முதல் விஷயம் சொல்வார்கள், என்னை நீங்கள் நேசியுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை நேசித்தார்கள். அல்லாஹ் ஒரு சாலிகான ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ நபியோ நேசித்து விட்டான் என்றால் நிச்சயமாக, கண்டிப்பாக, கட்டாயமாக, நிர்பந்தமாக அவன் மீதுள்ள நேசம் அங்கே அதிகமாக ஆகிவிடும். வரலாறிலே நாம் பார்க்க முடிகின்றது. வரலாறு நெடுகிலும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்து, நபியினுடைய முஹப்பத்து ஒரு மனிதரின் மீது விழுந்து விட்டான், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அந்த மனிதரை அசைக்கவே முடியாது. அந்த மனிதரை யார் வெறுத்தாலும் அல்லாஹ் வெறுக்க மாட்டான். சய்யிதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரிடம் அல்லாஹ் சொன்னான், பச்சிளம் பிள்ளை, உங்களுடைய குழந்தையை கடலிலே தூக்கி போடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகின்றான். பச்சிளம் பிள்ளை, அப்பொழுதுதான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அந்த குழந்தையை அல்லாஹ் கடலிலே தூக்கி போட சொன்னான். தூக்கி போட்டு விட்டு சொன்னான், அந்த குழந்தையை தூக்கி போட சொல்வது என்னுடைய கட்டளை, நீங்கள் போடுங்கள், அந்த குழந்தையை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை, என்னுடைய முஹப்பத்தை கொண்டு, என்னுடைய பிரியத்தை கொண்டு அந்த குழந்தையை உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சய்யிதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரை பார்த்து சொன்னான், பெருமக்களே, நான் எனது முஹப்பத்தை அந்த குழந்தையின் மீது போட்டு விடுவேன். ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அவரை யாரும் அசைக்க முடியாது. ஃபிரௌன் மிக கொடுங்கோல் அரசன், எத்தனை ஆண் குழந்தைகள் பிறந்ததோ அத்தனை ஆண் குழந்தைகளையும் என்ன செய்தான்? கொன்று குவித்தான். எந்த ஆண் குழந்தையும் நம்மை வந்து என்ன செய்துவிடக் கூடாது, நம்மிடத்திலே அதிகாரம் செய்துவிடக் கூடாது, நம்மை ஆட்டி படைத்து விடக் கூடாது, நாம் தான் கடவுள், நான் தான் ரப்பு என்பதாக மிகப்பெரிய ஒரு கொடிய திட்டத்திலே பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் என்ன செய்தான்? கொன்று குவித்தான் ஃபிரௌன். எத்தனையோ குழந்தைகளை கொலை செய்தான். ஆனால் கொலை செய்ய வேண்டிய குழந்தை அவனுடைய கையிலே கிடைத்தது. சய்யிதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவனுக்கு சாட்டப்பட்டது. எந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டுமோ அந்த குழந்தை அவனுடைய கையிலே கிடைத்தும் கொலை செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய பிரியம் அந்த குழந்தையின் மீது பட்டு விட்டது.
அல்லாஹ்வுடைய மஹப்பத் அந்த குழந்தையின் மீது பட்டு விட்டால் யாரும் அந்த குழந்தையை எதுவும் செய்ய முடியாது. அதே போன்றுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், மாமின் ஷைஇன் இல்லா லியாலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் தெரியும் நான் நபி என்பதாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார், உலகத்திலே இருக்கக்கூடிய செடி கொடி மரம் உயிரினம் எல்லா பொருட்களுக்கும் தெரியும் நான் நபி என்பதாக. எல்லாம் என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறது. மரம் என்னை நேசிக்கிறது, செடி என்னை நேசிக்கிறது, மரக்கட்டை என்னை நேசிக்கிறது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய பிரியம் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் கண்டிப்பாக எல்லோரும் அவரை நேசித்துதான் ஆக வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் ஜிப்ரீலை அழைக்கின்றான், ஜிப்ரீலை இன்னி உஹிப்புக, நான் அவரை நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். அல்லாஹ் ஜிப்ரீலை பார்த்து சொல்கிறான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரின் மீது முஹப்பத்தை வைத்துவிட்டு வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளை அழைத்து சொல்வார்கள், மலக்குகளை இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறானாம், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். இந்த வானத்தில் உள்ள மலக்குகளும் அந்த மனிதரை நேசிக்கிறது. அந்த வானத்தில் உள்ள மலக்குகள் பூமியில் உள்ள மலக்குகளை பார்த்து சொல்வார்கள், இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறானாம், ஜிப்ரீலும் நேசிக்கிறார், நாங்களும் நேசிக்கிறோம், பூமியில் உள்ள மலக்குகளை நீங்களும் இந்த மனிதரை நேசியுங்கள் என்பதாக சொல்லப்படும். ஆக ஒரு மனிதனின் மீது அல்லாஹ்வுடைய நேசம் ஏற்படுகிறது, ஜிப்ரீல் நேசம் ஏற்படுகிறது, வானத்தில் உள்ள மலக்குகள் நேசிக்கிறார்கள், பூமியில் உள்ள மலக்குகள் நேசிக்கிறார்கள். ஆக எல்லோருடைய அன்பும் அந்த மனிதருக்கு கிடைத்து மிகப்பெரிய ஒரு கபூலியத்தை அவர் பெற்று விடுகிறார், மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைத்து விடுகிறது என்பதை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஹதீஸை கூறிவிட்டு, நானும் நீங்களும் நினைத்தாலும் கூட அவரை யாரும் வெறுக்க முடியாது. ஒரு மனிதர் மீது அல்லாஹ்வுடைய மஹப்பத் பட்டுவிட்டது, ஒரு மனிதர் மீது ஜிப்ரீலுடைய நேசம் பெற்றுவிட்டது, மலக்குகளுடைய அன்பு பெற்றுவிட்டது. ஆகையால் நானும் நீங்களும் நினைத்தாலும் அந்த மனிதரை யாராலும் வெறுக்க முடியாது என்பதை இங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பெருமக்களே, சில பேரை பார்த்தாலே இனம் புரியாத அன்பு ஏற்படும், எந்த தொடர்பும் அவர் மீது இருக்காது. ஆனால் சில மனிதர்களை பார்த்தாலே நம்மை அறியாமலே அவரை நேசிப்போம். ஏன்? அவரின் மீது அல்லாஹ் முஹப்பத்தை போட்டிருப்பான், இந்த மனிதரை நீங்கள் நேசியுங்கள் என்பதாக. என்னுடைய நேசம் அவரின் மீது இருக்கிறது. இமாம் ஹஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், நபியை பற்றி அவர்களுடைய வரலாறை பற்றி தெரிந்தவர்கள், நபியினுடைய சரிதை, நபியினுடைய அந்த வரலாறை தெரிந்தவர்கள் நபியை நேசம் வைக்காமல் இருக்கவே மாட்டார்கள். நபியினுடைய வரலாறை முழுமையாக படிக்க வேண்டும். முழுமையாக ஒரு மனிதர் படித்து விட்டால் நபியின் மீது நேசம் வைக்காமல் அவர் இருக்க மாட்டார். கைபருடைய போர்க்களம், ஒரு யூத பெண்மணி நபிக்கு விருந்தளிக்கின்றார். இறைச்சி துண்டுகளை கொண்டு வந்து நபிக்கும் சகாபாக்களுக்கும் அங்கே விருந்து உபசரிக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சி துண்டை கொண்டு வந்து தன்னுடைய நாவிலை வைப்பதற்காக என்ன செய்தார்கள்? எடுத்து சாப்பிட்டார்கள். விஷம் தளவப்பட்ட அந்த இறைச்சி துண்டு நாவில் அந்த இறைச்சி பட்டவுடன் அந்த இறைச்சிக்கு பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அந்த நேரத்திலே கொடுக்கின்றான். லா தஅகுலு யா ரசூலல்லாஹ், அந்த இறைச்சி துண்டை நீங்கள் சாப்பிடாதீர்கள். வாயிலை வைத்தார்கள், சுவைக்கவில்லை. உடனே அந்த இறைச்சி துண்டு பேசியது, லா தஅகுலு யா ரசூலல்லாஹ், நீங்கள் சாப்பிடாதீர்கள். காரணம் ஃபஇன்னி மஸ்பூகா, அந்த இறைச்சி துண்டிலே விஷம் தளவப்பட்டு இருக்கிறது என்பதாக. அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த தருணத்திலே அந்த இறைச்சி துண்டு பேசியது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. அந்த இறைச்சிக்கு ஏன் அவ்வளவு பிரியம்? நபியின் மீது 10 சகாபாக்கள் அங்கே அமர்ந்து சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்ட 10 சகாபாக்களும் இறந்து விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சி துண்டை வைத்து லேசாக சுவைக்க ஆரம்பித்தவுடன் அந்த இறைச்சி துண்டு அங்கே பேசி பெருமானாரை சாப்பிட விடாமல் தடுத்தது. ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்
முஹத்திஸீன்கள் சொல்வார்கள், ஏன் அந்த இறைச்சி நாவில் வைத்ததும் சொல்லியது? தட்டையில இருக்கும் போதே அந்த இறைச்சி துண்டு பெருமானாரை சாப்பிட விடாமல் தடுத்திருக்கலாமே. நாவை கொண்டு கொஞ்சம் சுவைத்து விட்டார்கள். நபியினுடைய அந்த வஃபாத்துக்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலே, சக்ராத்துடைய அந்த நேரத்திலே விஷம் தளவப்பட்ட அந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டதின் காரணமாக என்னுடைய உயிரின் நரம்பை அது அறுத்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய நேரத்திலே சொன்னார். பெருமக்களை, தட்டில இருக்கும் போது அந்த இறைச்சி துண்டு பெருமானாரை சாப்பிட விடாமல் தடுத்திருக்கலாம். நபி அந்த இறைச்சியை கையில எடுக்கின்ற பொழுது சாப்பிட விடாமல் அது தடுத்திருக்கலாம். இல்லை, உதட்டினை வைக்கின்ற பொழுது அதை சாப்பிட விடாமல் அந்த இறைச்சி துண்டு தடுத்திருக்கலாம். இல்லை என்றால் நாவிலை வைத்த பிறகாதும் அந்த இறைச்சி தடுத்திருக்கலாம். ஏன்? அது சுவைத்து பார்க்கக்கூடிய வரை தாமதித்தது. முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் சொல்வார்கள். என்ன காரணம் என்றால், நபியின் மீது அந்த இறைச்சிக்கு இருந்த முஹப்பத், நபியின் மீது அந்த இறைச்சி துண்டுக்கு இருந்த அந்த பிரியம்தான் என்னது, அந்த இறைச்சி துண்டு அந்த நபியை சுவைக்கின்றவரை தாமதித்தது. நபி என்னை தொட வேண்டும், நபி என்னை எடுக்க வேண்டும், அந்த முபாரக்கான உதட்டிலே நபி என்னை வைக்க வேண்டும் என்பதாக அந்த இறைச்சி துண்டு பிரியப்பட்டது. அந்த சுவைத்த பிறகு அது கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை அந்த இறைச்சி துண்டு கடைசியிலே விளங்கி கொண்டு பெருமானாரால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதாக விளங்கி கொண்டு, லா தஅகுலு யா ரசூலல்லாஹ், நபியே அந்த இறைச்சி துண்டை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அதிலே விஷம் தளவப்பட்டு இருக்கிறது என்பதாக அந்த இறைச்சி துண்டுக்கு நபியின் மீது எவ்வளவு பிரியம்! ஒரு இறைச்சிக்கு நபியின் மீது எவ்வளவு மஹப்பத்! ஏன் தெரியுமா? மற்ற மனிதர்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் நபியை நேசித்தது. எந்த உயிரினங்களும் நான் நபி என்பதாக விளங்காமல் இல்லை. மனிதர் மட்டும்தான் என்னை விளங்கியும் விளங்காமல் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார், எந்த உயிரினங்களும் நான் நபி என்பதாக விளங்காமல் இல்லை. எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும் நான் நபி என்பதாக. ஆனால் மனிதன் நான் நபி என்பதாக விளங்கியும் விளங்காமல் இருக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 ஒட்டகத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே பயணித்து வந்தார்கள். அதிலே ஒரு ஒட்டகம் கஸ்வா என்ற ஒரு ஒட்டகம், இரண்டாவது அதுஹா என்ற ஒரு ஒட்டகம், மூன்றாவது ஜதுவா என்ற ஒரு ஒட்டகம். இந்த 3 ஒட்டகத்திலே பெருமானார் பயணித்து வந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே பிரியமான ஒரு ஒட்டகம் கஸ்வா என்ற ஒட்டகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு அந்த ஒட்டகம் சாப்பிடவில்லை. நபி இறந்த பிறகு அந்த ஒட்டகம் சாப்பிடல. ஒரு உயிரினம், ஒரு ஜீவராசிக்கு பெருமானாரின் மீது உள்ள அந்த முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு என்ன என்பதை இங்கே சொல்ல வருகின்றோம். பெருமக்களே, அந்த ஒட்டகம் 1 மாதம் காலம் சாப்பிடவில்லை. மதீனா முழுக்க பைத்தியம் பிடித்ததை போன்றே அதே நிலையிலே வஃபாத்தாகிவிட்டது. நபியின் மீது உள்ள நேசம் என்பது என்னது? இறைச்சி துண்டுக்கு இருந்தது, ஒரு உயிரினத்துக்கு இருந்தது, மரக்கட்டைக்கு இருந்தது நபியின் மீது நேசம். ஆனால் இன்று மனித சமுதாயம் நபி என்பதாக விளங்கியும் நபியின் மீது நேசம் கொள்ளாமல், நபியின் மீது ஸலவாத்தும் சொல்லாமல், நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றாமல் நம்முடைய வாழ்க்கை ஒரு திசை மாறி போய்கொண்டிருப்பதுதான் மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம். பெருமக்களே, நபியின் மீது உள்ள நேசம் என்பது மரக்கட்டை என்று நாம் சொல்கின்றோமே, அந்த மரக்கட்டைக்கு நபியின் மீது நேசம் இருந்தது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய மேடையிலே மிம்பரிலே ஹுத்பா ஓதிவிட்டு கீழே இறங்குகின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி பெண்மணி, நபியே நாயகமே, நீங்கள் நீண்ட நேரம் ஹுத்பா ஓதுகின்றீர்கள், அப்பொழுது மிம்பர் படி இல்லை. நபியினுடைய காலகட்டத்திலே ஒரு சாதாரண ஒரு அசா, ஒரு குச்சி மட்டும்தான். நபி நீண்ட நேரம் என்ன செய்வார்கள்? மக்களுக்கு மத்தியிலே நின்று ஹுத்பா ஓதுவார்கள். உட்காருவதற்கு ஒழுங்கான ஒரு உயர்வான ஒரு இடம் இருக்காது. ஒரு அன்சாரி பெண்மணி கேட்கின்றார், நபியே, உங்களுக்கு நான் மிம்பர் படி செய்து கொண்டு வரவா? நீண்ட நேரம் பயான் செய்கின்றீர்கள், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, மிம்பர் படி செய்து கொண்டு வருவா? அந்த காலகட்டத்திலே மிம்பர் படி இல்லை. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்ணே, நீ விரும்பினால் அதை செய்து கொண்டு வா என்பதாக சொன்னார்கள்.
உடனே அந்த பெண்மணி ஒரு மிம்பர் படியை செய்து பெருமானாருக்கு முன்னாடி மஸ்ஜித் நபவியில வச்சிடுறாங்க. அப்பொழுதுதான் முதலாக மிம்பர் படி வைக்கப்பட்டது மஸ்ஜித் நபவியிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மிம்பர் படியில ஏறுகின்றார்கள், குத்பா ஓத ஆரம்பிக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்திலேயே பள்ளி முழுக்க ஒரு சின்ன பிள்ளை அழுவதை போன்ற ஒரு சப்தம் ஏற்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவை நிறுத்திவிட்டார்கள். மிம்பர் படியில இருந்து கீழே இறங்கினார்கள். இதுவரை பேரித்த மர கட்டையால் சாய்ந்துதான் குத்பாவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டை, ஒரு மரக்கட்டை, ஒரு பேரித்த மரக்கட்டை, அதில் சாய்ந்துதான் குத்பா ஓதிக்கொண்டிருந்தார்கள். என்றைக்கு புது மிம்பர் படி வந்ததோ அது ஓரமாக இருக்கின்றது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழைய அந்த கட்டையை நோக்கி நகர்ந்தார்கள். நகர்ந்து என்ன செய்தார்கள்? அந்த கட்டையை என்ன செய்தார்கள்? மரக்கட்டையை கட்டி அணைத்தார்கள். பழைய அந்த கட்டை என்ன செய்தார்கள்? கட்டி அணைத்தார்கள், முத்தமிட்டார்கள். அந்த மரக்கட்டை அழுகையை நிப்பாட்டவில்லை. கட்டி அணைக்கின்றார்கள், அழுது கொண்டே இருக்கிறது. முத்தமிடுகின்றார்கள், அழுது கொண்டே இருக்கின்றது. அந்த மரக்கட்டையினுடைய ஓரத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு மனிதரிடம் ஏதோ ரகசியம் சொல்வதை போல அந்த ஓரத்திலே சொல்கின்றார்கள். அந்த மரக்கட்டை அழுகுவதை நிறுத்திவிட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவை முடித்துவிட்டு சகாபாக்களுக்கு மத்தியிலே வருகின்ற பொழுது சகாபாக்கள் எல்லாம் யா ரசூலுல்லாஹ் என்ன நடக்கின்றது? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றதே. திடீரென்று மரக்கட்டையை கட்டி அணைத்தீர்கள், அழுகையை நிப்பாட்டவில்லை. முத்தமிட்டீர்கள், அழுகையை நிப்பாட்டவில்லை. ஏதோ சொன்னீர்கள், அது அழுகையை நிறுத்திவிட்டதே. என்ன காரணம்? என்ன பேசினீர்கள்? என்ன நடக்கின்றது என்பதாக கேட்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், நான் கட்டி அணைக்கின்ற போது அது அழுததே, முத்தமிட்ட பொழுது அழுததே. திரும்ப நான் அந்த மரக்கட்டையை நோக்கி சொன்னேன், மரக்கட்டையை நீ விரும்பினால் நீ என்ன செய்யலாம்? மஸ்ஜித் நபவியிலேயே கியாமத் நாள் வரை இருக்கலாம். அப்படி நீ விரும்பவில்லை என்றால் நாளை சொர்க்கத்திலே என்னோடு இருப்பதற்கு நீ தயாரா என்று நான் கேட்டேன். உடனே அது அழுகையை நிப்பாட்டி விட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள், நாளை நான் ஜனாசாவாக அடக்கம் செய்கின்ற பொழுது இந்த பழைய மிம்பர் கட்டையே என்னுடைய கபரிலை போட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? அடக்கம் செய்யுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, ஒரு மரக்கட்டைக்கு எவ்வளவு பெரிய முஹப்பத் பெருமானாரின் மீது, எவ்வளவு பெரிய நேசம் நபியின் மீது. எந்த அளவுக்கு பெருமானாரே நேசித்திருந்தால் இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நசீபை கொடுத்திருப்பான். சுவர்க்கத்திற்கு போக வேண்டிய லேசான வழிகளில் ஒன்று நபியின் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம். யாராலும் தொட முடியாத உச்சத்தையும் உயர்வையும் என்ன செய்தார்கள்? சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அடைந்தார்கள். நபியின் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்தால் தொட முடியும். ஒரு மரக்கட்டைக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை கொடுக்கின்றான் என்றால் இரத்தமும் சதையும் உள்ள நமக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை தரமாட்டானா? நபியின் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக, நபியின் மீது உள்ள அந்த சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலமாக மரக்கட்டைக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை, அந்த சுவனத்தை அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு எப்படி தராமல் இருப்பான்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதால் அழுத்தமாக சொல்லப்படுகின்றது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா நபியிடம் கேட்டார்கள், ஒருவர் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறார், அமல்களை பார்த்தால் அவர் செய்யும் அமலை இவர் செய்ய முடியாது என்பதாக அபூதர் கிஃபாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை நேசித்தால் அந்த நேசமே அவரோடு சேர்த்து விடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திரும்ப அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபியே நாயகமே, நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அமல் எங்களால் செய்ய முடியாது. ஆனால் எங்களால் ஒரு அமல் செய்ய முடியும், மிகப்பெரிய ஒரு அமல். என்ன அமல்? உங்களை நேசிக்க முடியும். உங்களை நேசிக்கக்கூடிய அமல் தான் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே உயர்வான அமல் என்பதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் நேசித்து விட்டால் அல்லாஹ் நேசர்களோடு உங்களை சேர்த்து விடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா
அவர்கள் சொல்கின்றார்கள், மா சபகக்கும் அபூபக்கர், ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்களே, எல்லோரையும் விட எல்லா விஷயத்திலும் முந்தி இடம் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மடியிலே படுத்து இருக்கின்றார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், நபியே நாயகமே, வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கணவனும் மனைவியும் ஒரே இடத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திர அளவுக்கு உங்களுடைய தோழர்களில் யாராவது அமல்கள் செய்திருக்கின்றார்களா என்று கேட்கின்ற பொழுது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அமல் செய்யவில்லை? என்னுடைய தோழர் ஒருவர் இருக்கிறார், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, அவர்தான் என்னுடைய தோழர்களில் இந்த நட்சத்திர அளவிற்கு அமல் செய்திருக்கின்றார் என்று சொன்னவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. நம்முடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களே பெருமானார் நம்முடைய கணவர் சொல்வார் என்று பார்த்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்கின்றார்களே என்று நினைத்துவிட்டு தன்னுடைய கணவனிடம் திரும்ப கேட்கின்றார்கள், நபியே, என்னுடைய கணவரே, என்னுடைய தந்தை நட்சத்திர அளவுக்கு உலகத்திலே அமல் செய்யவில்லையா என்று கேட்கின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்து இருக்கிறதே, மிக மேலான அந்தஸ்து. அவர்களை வேற எந்த சகாபாக்களோடு நீங்கள் ஒப்பிடாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எதை வைத்து சொன்னார்கள்? பெருமக்களை, அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்து சொன்னார்களா? இன்றைக்கு யார் ஏழைகளுக்கு உணவளித்தார் என்று கேட்டார், அபூபக்கர் அவர்கள் கரத்தை உயர்த்துவார்கள். இன்றைக்கு யார் ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்று பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையை உயர்த்துவார்கள். இன்றைக்கு யார் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்தீர்கள் என்று கேட்டால், எந்த கேள்வி கேட்டாலும் அபூபக்கர் அவர்கள் கரத்தை உயர்த்துவார்கள். அவர்கள் செய்த அமல்களால் இந்த அந்தஸ்து கிடைத்ததா என்றால் இல்லவே இல்லை. நபியின் மீது வைத்த அந்த நேசத்தின் காரணமாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, எந்த சகாபாக்களோடு நீங்கள் ஒப்பிடாதீர்கள், அவர்களுடைய அந்தஸ்து வேறு என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹிஜ்ரத்தின் போது நபியை பாதுகாத்தவர்கள் அபூபக்கர் அவர்கள். எந்த கோணத்திலும் எந்த திசையிலும் பெருமானாரை எதிரிகள் தாக்கிவிடக் கூடாது என்பதாக ஒரு அரணாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, அந்த அளவுக்கு நபியின் மீது முஹப்பத்தை, பிரியத்தை சகாபாக்கள் வெளிப்படுத்தினார்கள், வெளிக்காட்டினார்கள். அவர்களுடைய சுன்னத்துக்களையும் என்ன செய்தார்கள்? ஒன்று விடாமல் பின்பற்றினார்கள். பெருமக்களை, அப்பேற்பட்ட உத்தமர்களாக, அப்பேற்பட்ட சீதேவிகளாக நபியின் மீதுள்ள அந்த நேசத்தையும் முஹப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.